ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சீதா வந்து ஒரு முடிவு வந்து கட்டிட்டாங்க. நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன், மகாலட்சுமி முன்னாடி வந்து பேசுகிறேன், அதாவது நான்சி முன்னாடி வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன தான் வேணும், கம்பெனியே ரன் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, மகாலட்சுமி பேரில் இருக்கிற கம்பெனியை வந்து இழுத்து மோதணும்னு ஆசைப்பட்றீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, ஏன் முன்னாடி அடங்கி போகிற மாதிரி வந்துட்டு கோவப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் தான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், இந்த கம்பெனி வந்து நல்லபடியாக வந்து வாழ வைங்க, ஏன்னா க்ரோத் வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் அதிலெல்லாம் தலையிடவே இல்லை, நீங்கள் தான் மறைமுகமாக தலையிடுறீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியுது. ஓ, அந்தளவுக்கு சீதா உனக்கு அறிவு இருக்கா, சரி நான் அந்த என் வீட்டுக்கு வந்து போயிடுறேன், இப்போதைக்கு கம்பெனி வந்து வளர விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, அப்படியா, நிரந்தரமாக போறியா இல்லை எப்படி போகிற, இப்போதைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வீட்டை விட்டு போகிறேன்னு வச்சுக்கிங்க, என்கிட்ட தோற்று போனதா அர்த்தம். அப்படின்னா கம்ப்ளீட்டாக தோற்று போகணும், எனக்கு ஒன்றும் புரியல, ராம் கட்டின தாலி எதுக்கு, அதையும் அவுத்து வச்சுட்டு தான் போகணுன்னு சொன்னோன்னே சேதுராமன் எல்லாரும் பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்க, ஏன் மருமக தாலியை வந்து எடுக்க சொல்கிறியா, உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்குன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சேதுராமன்லேருந்து எல்லாரும் அவங்க வந்து கண்டுக்கிறதாவே இல்லை, இது வேணும்னா இது நடக்கணும், அப்படிப்பட்ட பிஸ்னஸே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா மரியாதையாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் மட்டும்தானே நீங்கள் கேட்பீங்க, ஆனதை பார்த்துக்கலாங்கிற மாதிரி சீதா வந்து மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ராம் வந்துட்டாங்க, இந்த விஷயத்தெல்லாம் கேள்வி போட்டோன்னே அவங்க வந்து சமயம் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நெஞ்செழுத்தை இருந்தால் அவள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவா, மகாச்சித்தியே இப்படி சொல்லியிருந்தா அவங்கள வெளுத்தெறிஞ்சிருப்பேன், இந்த குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லை, நான்சினா மகாவோட தங்கச்சியாக இருந்தால் இந்த குடும்பம் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் தான் ராம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா ராம், சாப்பிட மாட்டேங்கிற, காஃபி குடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டவன் வந்து பேர் எதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தோற வாடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் முடியாது மாமா, எனக்கு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கேன், இப்போயே அவங்கள வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ள போகிறேன், ஷேர்லேருந்து எல்லாம் வந்து இல்லாமல் போயிடும், நம்ம தான் வந்து உஷாராக இருந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உஷாராக நடந்துக்க முடியும், என் பொண்டாட்டி கழுத்தில் இருக்க தாலியை இல்லாமக்கணும்னு பார்க்குறாங்க, நானும் சீதாவும் பிரியணும்னு பார்க்குறாங்க, யார் அவெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த வீட்டில் என்ன நாட்டாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்கா, இவளை இல்லாமக்கிட்டா என்ன பண்ணுறது, இவளை முதல்ல ஐபிஎஸ்ஸை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுறான், அவள் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்கா, நம்ம கம்பெனி வந்து இல்லாமக்கணும்னு நினைக்கிறான், முக்கியமாக நீங்கள் 2 பேர் பிரியணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா, இதை நம்ம லேசு போக்கில் வந்து விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம துறையிலேருந்து எல்லாரும் விடுங்க பார்த்துக்கலாம், இந்த சீதா வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த சீதாவோட முடிவை கேட்டு நீங்களாம் வந்து பேரெதிர்ச்சி ஆக போகிறீங்க, இத்தனை நாளாக வந்து நான் பதுங்கி போகலான்னு பார்த்தேன், இனிமேட்டு அதெல்லாம் செட்டே ஆகாது, அடிக்கடை உதைக்கு உதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சீதா வந்து பேசணுன்னே நீ அப்படி என்ன தான் செய்ய போகிறேன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டமாக வந்து இருக்காங்க. ராமோட ஒட்டுமொத்த குடும்பம் எது செய்யறதா இருந்தாலும் சொல்லிட்டு செய், அந்த முத்தாராமன் சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எனக்கு துணையாக இருக்கிறப்ப எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், திருப்பி வந்து கார்டு விளையாட போறியா, அவங்க தான் வந்து நீ ஜெயிச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்களே, இது வேறு மாதிரி விளையாட்டு, அவங்கள வம்பிழுத்து இந்த வலையில் வந்து சிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போடணும், அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமேட்டு தான் அவங்கள வீட்டை விட்டு துரத்த முடியும், இல்லாட்டி இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சீதா வந்து முடிவெடுத்திருக்காங்க. இது தேவையில்லாத வந்து வில்லங்கம், ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஏகப்பட்ட சதி வேலையை சூழ்ச்சி வந்து பின்னிக்கிட்டு இருக்கா நம்ம நான்சி, அப்படி இருக்கும்போது நீயா வாலண்டரியாக போய் சிக்காதங்கிற மாதிரி தான் துறையிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. இவளுக்கு பைத்தியம் தான் பிடிக்குது, போன வாட்டி வந்து சீட்டு வரான்ட்டேங்கிறான், இந்த வாட்டி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மீராலேருந்து எல்லாரும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி புடவை வந்து முடிஞ்சுட்டு அப்படி வேகமாக வந்து போகிறாங்க. சபதம் எடுத்துகிட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க, நம்ம சுபாஷும் அர்ச்சனாவும் கம்பெனி இழுத்து முடலான்னு முடிவு பண்ணிட்டியா, கம்பெனியை மூடிட்டா வருமானம் என்ன இருக்கும் அப்படிங்களா, நீங்கள் கம்பெனியை வந்து ஆர்வமாக வந்து பார்க்குறீங்களா, சரின்னு சொல்லி ஒரு ஃபைலை தூக்கி போடுறாங்க. இதில் நீங்கள் 30 கோடி ரூபா வந்து கையாடல் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும், இது செல்வி பார்த்தா கூட கணக்கு வழக்கெல்லாம் அவ்வளோ கேவலமாக எழுதி வச்சுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது 30 கோடி ரூபா எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குன்னு ஒரு அஷூரன்ஸ் இருக்கணும்ல, அண்ணன் திடீர்னு வீட்டை விட்டு துரத்திட்டா என் ஃபேமிலியை நான் பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான் நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணால் நம்ம கம்பெனிலேருந்து சுரண்டிக்கங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் சீதா வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சீதா வந்து தோக்கணும், அதுக்கு நீங்கள் 2 பேரும் உறுதுணையாக இருந்தீங்கன்னா என்னோட ஷேர், அதாவது மகாலட்சுமி எனக்கு எழுதி கொடுத்த ஷேர் 25% வந்து நான் அர்ச்சனாக்கு எழுதி கொடுத்துட்றேங்கிற மாதிரி தான் மகாலட்சுமி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அப்படியா, எனக்கு டபுள் ஓகே, என்ன செய்யணும்னு சொல்லி அதுபடி சீர சிறப்புமா செம்மையாக வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க.
நிச்சயம் இப்போ சீதா வந்து உன்னை கூப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கா. இப்போ அவள் கூப்பிட்றப்பயே நம்ம போனால் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து சொல்கிறாங்க. அவள் கூப்பிட்றப்பயே போனால் உங்களுக்கு எப்படி வந்து மாசாக இருக்கும்? அப்படிலாம் இருக்காது, வெயிட் பண்ணவே இல்லை. சாணக்கியத்தனத்தை அவள் திருப்பி வந்து யோசிச்சு வேறு ஏதாவது தந்திரமான முறையில் திட்டம் வந்து தோணுச்சுன்னா எடுத்தோன்னே போயிடணும். சரி, முதல்ல நாங்கள் 2 பேரும் போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. சேதுராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏமா நீ கொஞ்சமாக திருந்துமா, எதுக்குமா வந்து இப்போ விளையாடணும் போட்டி வைக்கணுங்கிற, அப்படி என்ன போட்டின்னு சொல்ல மாட்டேங்கிற, ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிற, நீ தேவையில்லாமல் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே நீ வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். டைவர்ஸ் வாங்கணுங்கிறா, தாலி எடுத்து வைக்கணுங்கிறா. போன வாட்டி போட்டி வச்சது வில்லங்கமான போட்டி, நீ உள்ளே போகணுன்னு, அதை நீ எப்படியோ சமாளிச்சிட்ட. முத்தாரம்மன் துணையா இல்லை உன்னோட லக்கம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு சாதகமாக வந்து அமையாது. அடிக்கணும் அங்கிள் அடிக்கணும், அவளை திருப்பி அடிக்கும்போது தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அவள் வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது ஒவ்வொரு வாட்டி வந்து நீங்கள் இருக்கக்கூடாது நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து தனியாக ஆக்கிடுவா. அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு தான் சீதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சீதாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவள் முத்தாரம் மேலே நம்பிக்கை வச்சுருக்கா, இது எல்லாம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அவள் தோற்று போயிட்டானா இது தேவையில்லாத வேலை. இந்த வாட்டி அப்படி என்ன தான் வந்து போட்டிக்கு பணைய வைக்க போகிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அது அவங்களே வரட்டும், போட்டி அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவேங்கிற மாதிரி பேசும்போது அர்ச்சனாவும் சுபாஷும் வந்துடுறாங்க. சீதா தான் தில்லா மாசா பேசுகிறாள், அவள் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் எதுவும் பேசாதீங்க சுபாஷ், நீ எது அடிப்படையில் இது மாதிரி பேசுகிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு கெட்ட கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சீதாக்கு ஆதரவாக தானே பேசுனேன், இது ஆதரவு இல்லைடா அப்படின்னு சொல்லி துரையும் வந்து பேசுகிறாங்க. பாத்தியா சுபாஷோட தந்திரமான செயல், இது வந்து ஆதரவான விஷயமா. சீதாவை பிடிக்காம வீட்டை விட்டு துரத்தணுன்னு இவங்களும் தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாத சேதுராமன். நீ நினச்சேன்னா அந்த போட்டியே நடக்காமல் பார்த்துக்கலாம். அதெல்லாம் இல்லை, முத்தாராமன் மேலே சத்தியம் இந்த போட்டி நடந்தே தீரும் தான் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து வந்துடுறாங்க. என்ன விஷயம், எப்போ பார்த்தாலும் வந்து என்னென்னமோ செய்வ, இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மகாலட்சுமி நான்சியாக இருந்துக்கிட்டு, நீங்கள் எதுக்காக வேணாலும் இந்த குடும்பத்தில் வந்து பழி வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க. குடும்பம் நல்ல நிம்மதியாக இருக்கக்கூடாது, நானும் பாஸும் பிரியணும்னு தான் ஆசைப்பட்றீங்க. அப்படியெல்லாம் கனவுல கூட நடக்காது. எனக்கு அந்த முத்தாரம்மன் துணையினால் உங்களை எல்லாரும் அடித்து துரத்துன்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த போட்டிக்கு தயாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தயார்னா ஓகே, நானும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வாட்டி ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பித்தலாட்ட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி சீதா வந்து பேசுகிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டா இருந்தால் எது பெருசுன்னு அடித்து காட்ட வேண்டியதானு சொல்லி அர்ச்சனாவும் சுபாஷும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல எப்படியோ இவங்க 2 பேர் தோத்தா யார் தோத்தாலும் நமக்கு சாதகம் தான். சீதாலட்சுமி தோற்றுட்டு போயிட்டா நிச்சயம் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம். எப்படி நான் 25% ஷேர் வந்து தரேன்னு சொல்லியிருக்கான் மகா, அதே மாதிரி தான் இருக்க போகுதுங்கிற மாதிரி தான். ஒரு பக்கம் நான்சி தர ஷேரில் வந்து குளிர்காயலான் இருக்காங்க நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும். ஆனால் அர்ச்சனா வந்து இது மாதிரி தந்திரமான முறையில் திட்டமிட்டு இருக்கிறது நம்ம மகாலட்சுமிக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு தான் வைக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் கொண்டு போவாங்க. நான்சி வெயிட் பண்ணி பார்ப்போம்.